Good afternoon. So in this class, we will discuss about a demo-based lecture on independent suspension system for EV vehicle, that is electrical vehicle. ஸோ இதில் என்னென்னா ஒரு ஈவன் சர்ஃபேஸில் வந்து ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு டீவியேஷனும் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறதில்ல. பட் இப்போது வந்து நம்ம அன்ஈவன் சர்ஃபேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு வீல் மட்டும் கீழே இறங்கிருச்சு, ஒரு ஒரு ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கிற பிளேஸில் வந்து இறங்கிருச்சு அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ரொம்ப டேப்பர் ஆகிடும். மேபி இப்போது வெஹிக்கிள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி வந்து ஒரு இன்சிடென்ட் கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இப்போ இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு வீல் வந்து அந்த மாதிரி ஸ்லோப்பில் கீழே இறங்கிட்டாலும் வெஹிக்கிள் வந்து வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஸோ அதனோட சிஸ்டம் தான் வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம், ரைட்? இதை வந்து என்னன்னா அஸ்வினோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதை வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, ஈச் காம்போனன்ட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, இது எப்படி வந்து வெஹிக்கிளை வந்து ஈவனாக வச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம்டா. சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபரன்ஷியல் யூனிட் வந்து காரில், ஓகே, டிஃபரன்ஷியல் யூனிட்டோட சேர்த்து இவங்க வந்து சஸ்பென்ஷன் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக 4 மோட்டர் 4 வீலர் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து 4 வீல் டிரைவ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஆக்ஷனில் வந்து நம்ம தனியாக ஒரு ஹேங் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தில் இறங்குதுன்னா ஒரு சஸ்பென்ஷன் கீழே இறங்கி ஒரு மேலே வரும். ஸோ அதுதான் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஆகும்போது வந்து உங்களுக்கு வண்டி வாபுல் ஆகுறதோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்டான ரைடோ அது வந்து எதுவுமே கிடைக்காது. ஒரு ஸ்மூத்தான ரைடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இப்படி உங்களுக்கு ஹேண்டில் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு ஒரு ஹை கிளாஸ் காரில் உங்களுக்கு போகிற மாதிரி நம்ம லோ பட்ஜெட்லேயே தயார் பண்ண முடியும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷனுக்கும் இந்த ஆக்சலுக்கும் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு கனெக்டிவுமே இருக்காது. ஒரு ஹேங்கிங்கில் உங்களுக்கு ஒரு தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதுக்கும் வந்து எந்த ஒரு ஷாக்கிங் அந்த ஒரு எதுவுமே வராது. அதனால வந்து இந்த இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து இது பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஷியல் ஆக்சல். இந்த டிஃபரன்ஷியல் ஆக்சல் வந்து தான் என்ன பண்ணோம்னா நம்ம கார் மூவ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ அதான் இப்போ நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா பேனட்டில் வந்து உங்களுக்கு பேட்டரி வைக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து சீட்டுக்கு அடியில் தான் வைப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பேட்டரி அந்த ECU கண்ட்ரோலர் எல்லாமே உங்களுக்கு இந்த சைடு கொடுத்துருக்கோம், லாஜிக்கல் அந்த சைடு கொடுத்துருக்கோம். பட் வந்து ECU கண்ட்ரோலாக வந்து உங்களுக்கு பேனட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த பேட்டரி மூலியமாக தான் வந்து நமக்கு எல்லா வீலுக்கும் வந்து பவர் சப்ளை ஆகுது, நம்ம போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ ECU வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்ம் விஸ்பாம் சஸ்பென்ஷனோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பள்ளம் வருது அப்படின்னா அந்த பள்ளம் வரும்போது அந்த ஷாக் அப்சருக்கு வந்து ECU சிக்னல் அனுப்பி உங்களுக்கு வந்து அந்த ஷாக் அப்சப்பை வந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணி ECU இந்த பேட்டரியோட சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இந்த EV பற்றி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வின் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆனால் இப்போ ஒவ்வொருவோட மோட்டரும் வந்து எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த தேவையான ஸ்பீடுக்கு போகணுன்ற மாதிரி ஒவ்வொரு சென்சார் மூலயமா வந்து எங்கெங்கே எவ்வளோ ஸ்பீடு தேவைன்ற ஒவ்வொரு மோட்டரும் ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆகிக்கும். சில சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போது ஒரு அந்த வெஹிக்கிள் வந்து மேடு பள்ளம் அப்படி போகுதுன்னா இப்போ ஒரு வீல் மட்டும் மேட்டில் இருக்குது, ஒரு வீல் மட்டும் பள்ளத்தில் இருக்குன்றப்போ அந்த பள்ளத்தில் இருக்க வீலுக்கு எவ்வளோ பவர் தேவை, மேட்டில் இருக்க வீலுக்கு எவ்வளோ பவர் தேவைன்றதை பொறுத்து ஒவ்வொரு மோட்டரும் வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸ்டார்ட். இப்போ நார்மலாக வந்து எல்லா காரும் வந்து மேடப்பழம் ஏற முடியாது. இது நம்ம வந்து மேடப்பழம் ஏறதுக்கு தனியாக 4 மோட்டர் 4 வீல் பவர் கொடுக்குறோம். வந்து சும்மா ஒரு 2 வீலுக்கு 2 மோட்டர் கொடுத்து பவர் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஆஃப் ரோட் பண்ண முடியாது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் 4 மோட்டர் கொடுத்து 4 வீலுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணுறங்காட்டி தான் அவனுக்கு மேடுப்பழம் எல்லாமே ஈஸியாக அந்தளவுக்கு ஏறும். மேடுப்பழம் 4 மோட்டர் பவர் கொடுத்து ஏறுறப்போ உனக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், வந்து வண்டி நல்லாவே குலுங்கும், ஆடும். அதையெல்லாம் வந்து தடுக்க தான் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீல்லையுமே உங்களுக்கு பவர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வண்டி பிக்கப் நல்லா இருக்கும். எந்த ஒரு மவுண்டைன் சைடோ நீங்கள் எதுலேயோ நீங்கள் மேலே ஏறி போனாலும் உங்களுக்கு ஒரு வண்டி வந்து ஒரு திணற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலே கிடைக்காது. ஈஸியாக போயிட்டு வந்துடும், ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4 வீலுக்கும் 4 மோட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா 4 வீல் டிரைவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி 4 வீல் டிரைவ்லாம் இப்போ வந்து நம்ம டீசல் வண்டியில் பார்த்துருப்போம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஹம்மர் அந்த மாதிரி வண்டி தான் ரேராக இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்.
ரைட், ஓகே. இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, என்ன மீனிங் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக டிபெண்டாக இருக்காம வந்து இன்னும் இண்டிபெண்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீலுக்கும் வந்து தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப். இப்போ இது மூவ் ஆகுது அப்படின்னா அது மூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு நெசசரிலாம் கிடையாது. ஸோ இப்போ இது வந்து ஒரு வேலையில் ஒரு ரொம்ப கீழே ஒரு ஸ்லோப்பான பிளேசஸில் இறங்கிருச்சு அப்படின்னா இப்போ இதனோட ஒரு டிபெண்ட் இல்லாமல் இது என்ன ஆகும், ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈச் வீல்லையுமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மோட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து வீல் கனெக்ட் ஆகிற மாதிரி ஆக்சுவலாக இருக்காது. பட் செட்டப் ஆக்சுவலாக நான் ஒரு 4 வீலர் அப்படின்னா அதுக்கு அதை ஷோகேஸ் பண்ணுறது 4 வீல் கொடுத்துருக்கு. பட் இது என்டையர் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இதுதான் ப்ராசஸ். ஸோ என்டையர் ஒர்க்கை வந்து இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கான வீல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. அதுக்காக வந்து இந்த சஸ்பென்ஷனுக்கு வந்து இந்த வீல் இருக்குமானா அப்படி அந்த மாதிரி மீனிங் கிடையாது. என்டையர் வெஹிக்கிளை இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அன்இவன் சர்ஃபேஸில் வந்து வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, டிஸ்கம்ஃபோர்ட் ஒரு லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பிளேஸில் ரொம்ப அன்இவன் சர்ஃபேஸில் இருக்குது, ஒரு ஹில்ஸில் சைடு போகிறோம் அந்த மாதிரி ரைடு போகும்போது அன்இவன் சர்ஃபேஸில் நம்ம ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஒரு பியூட்டி ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஒர்க், ரைட்? தேங்க்யூ.